இப்படி நம்முடைய வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிற எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில காரணம் இல்லாமல் குழப்பங்கள் வர முடியாது. பிகாஸ் எவ்ரி கிரைசிஸ் ஹேஸ் அ காஸ். எதனால அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கை இது ஆவிக்குரியது. The life is spiritual. இந்த பூமியின் மண்டலத்தில் நடக்கிற சகல காரியத்திற்கும் ஏதோ ஒரு ஆவிக்குரிய காரணம் இருக்கிறது. ஒருவேளை உங்க குடும்பத்தில் பிரச்சனையா இருக்கலாம், சிலருக்கு நஷ்டத்தின் மேல் நஷ்டம், சிலருக்கு ஒரு கஷ்டம் போகும் பொழுது இன்னொரு கஷ்டம் ஓவர்லாப் ஆயிட்டே வருது, சிலருக்கு 6 மாசத்துக்கு ஒரு தடவை வேலை போயிட்டே இருக்கும். இப்படி சில பேட்டர்ன்ஸ், சில காரியங்கள் தொடர்ந்தேர்ச்சியாக உங்க வாழ்க்கையில நடந்து கொண்டிருந்தாலும், இல்லை இப்பொழுது நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனை திருமண வாழ்க்கையில் இருக்கலாம், பொருளாதாரத்தில் இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், இது எதுவுமே காரணம் இல்லாமல் வருவது கிடையாது. அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, சில நேரங்களில் பிரச்சனைகள் வரும் பொழுது ஜெபிக்கிறோம், ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அன்னைக்கு அது டெம்பரரியாக ஏதோ அந்த தற்காலிகமாக அந்த பிரச்சனை தீர்ந்திருந்தாலும் ஒரு 6 மாசம் கழிச்சு 7 மாசம் கழிச்சு அதே பிரச்சனை திரும்ப வருவதை பார்ப்பீர்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு கதவு அந்த பிரச்சனை திரும்ப திரும்ப உங்களுடைய வாழ்க்கையில வரும்படிக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கு இருந்த அதே பிரச்சனை பையனுக்கு, அம்மாவுக்கு இருந்த அதே தொல்லை பிள்ளைக்கு, இப்படி வாழையடி வாழை போல அப்படியே தொடர்ந்தேர்ச்சியாக நடந்து கொண்டிருப்பதை பார்ப்போம். இந்த நாளிலே நான் உங்களை பார்த்து சொல்வதெல்லாம், உங்களுடைய குழப்பம் காரணம் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில வரவில்லை. அந்த கஷ்டம் காரணம் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் சம்பவிக்கவில்லை. அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தை அடையாளம் கண்டு அந்த காரணத்திற்கான பிரதி உத்தரவை, அந்த எண்ணத்தை செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்யும் பொழுது அந்த வாசல் அடைக்கப்பட்டு ஒரு நிரந்தரமான தீர்வு நம்முடைய வாழ்வுகளிலே, குடும்பங்களிலே வருகிறது.